நான் சிம்பிள் கரன்சி சிம்பிள் இப்படி போடலாங்க. நார்மல் சிம்பிள் நம்ம 2010 இருந்து போடலாம். கரன்சி சிம்பிளுக்கு தனியா ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா அது இந்தியாவுடைய கரன்சி சிம்பிள், அவ்வளவுதான். இதே நான் 1000 தமிழ் எழுதும் போது ரூபாய் 1000 எழுதுவேன். கர்நாடகால போனா அவங்களும் ரூபாய் 1000 எழுதுவாங்க. நாங்க தமிழ்ல ரூ எழுதுற மாதிரி கர்நாடகாலையும் ரூ எழுதுவாங்க. ஒரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழி என்ன இருக்கோ தாய்மொழியினுடைய முதல் வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். நான் சொல்வது ரூபாய் சிம்பிளையே நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு டீ கடையில காஃபி 20 ரூபாய்க்கு விற்கிறோம்னா இந்த ரூபாய் சிம்பிள் இருக்காது, ரூ இருக்கும். அது அனுமதி இல்லை. இது காலங்காலமா எழுதுறோம். 2010க்கு முன்னாடி நம்ம ரூபாய் எழுதணும். இவங்க பண்றது அதை ரீப்ளேஸ் பண்றாங்க. அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சியை ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன். சரி, இவ்வளவு சொல்றாங்களே, ரூபாய் எங்கிருந்து வந்துச்சு? சமஸ்கிருதத்துல வந்துச்சு. அதை மட்டும் எடுத்துக்குவாங்களா? ஸ்டாலின் சா எங்கிருந்து வந்துச்சு? சமஸ்கிருதத்துல வந்துச்சு. சோ இவங்களுக்கு எங்க தேவையோ சமஸ்கிருதம் வேணும். அப்படின்னா ஸ்டாலின்ங்கிற பேரை எழுதக்கூடாது, வேற பேரை மாத்தணும். சா எந்த வார்த்தைங்கன்னா சமஸ்கிருத வார்த்தை.